வெல்கம் டு மார்க்கெட் டைம்ஸ். நண்பர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், நிப்டி அதாவது என்னன்னா இன்ட்ராடே ட்ரேட் நம்ம பண்ணும்போது நமக்கு வந்து சப்போர்ட் எது, ரெசிஸ்டன்ஸ் எது அப்படின்னு நமக்கு வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ இன்ட்ராடே ட்ரேட் பண்ணக்கூடிய நம்ம வந்து ஒரு ஆப்ஷனில் இன்ட்ராடே ட்ரேட் பண்ணும்போது நமக்கு சப்போர்ட் எது, ரெசிஸ்டன்ஸ் எது அப்படின்னு தெரிஞ்சாதான் நமக்கு வந்து மார்க்கெட்டோட டைரக்ஷன் நம்ம வந்து ஓரளவு நமக்கு வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ மார்க்கெட் இந்த இடத்துலேருந்து சப்போர்ட் எடுப்பதற்கோ இல்லைனா வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸில் நிற்கும் போது மார்க்கெட்டை வந்து அந்த இடத்துலேருந்து ரெசிஸ்டன்ஸ் எடுக்கிறதுக்கோ வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டா நம்மளுடைய அடுத்த லெவல் நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். சரி, ஓகே. மார்க்கெட் நேத்திக்கான லெவல்ஸ் என்ன அப்படின்னு நம்ம கொடுத்துருந்தோம் அப்படின்னா 23,350, அதாவது 23,350 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ அந்த ஜோனில் இருந்து தான் மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக வந்து இன்னைக்கு ஓப்பன் ரேஞ்ச், கரெக்டாக ஓப்பன் ரேஞ்சே வந்து 323,383 அப்படிங்கிறது ஓப்பன் ரேஞ்ச். ஓப்பன் ஆகி இந்த 350 ரூபா அப்படிங்கிறது கரெக்டான லோ. இந்த லோவில் இருந்தால் மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுத்துச்சு. ஓகேவா? மார்க்கெட் சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து க்ளோசிங் ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ட்ரேடிங் வியூவில் இதை வச்சு நான் சொல்கிறது 23,548. ஸோ இந்த லெவலில் தான் மார்க்கெட் க்ளோசிங் கொடுத்துருக்கு. நம்ம மார்க்கெட் ப்ரொஃபைல் நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ப்ரொஃபைல் வந்து வேல்யூ ஏரியா ப்ரீவியஸ் டே இது ப்ரீவியஸ் டேனுடைய வேல்யூ ஏரியா. ஓகேவா? இந்த ப்ரீவியஸ் டே வேல்யூ ஏரியா இது ப்ரீவியஸ் டேனுடைய வேல்யூ ஏரியாவுடைய லோ இது. ஓகே, மார்க்கெட் இன்னைக்கு எக்ஸாக்டாக க்ளோசிங் எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலுக்கு மேலே. இது பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல். ஓகே, இது பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலுக்கு மேலே மார்க்கெட் க்ளோசிங். அந்த சேம் டைமில் நமக்கு வந்து என்னென்னா மார்க்கெட் ப்ரொஃபைலுடைய இதுபடி மார்க்கெட் ப்ரொஃபைல் வந்து வேல்யூ ஏரியாவும் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலும் மைக்ரேஷன் ஆகலை. ஸோ அந்த ரேஞ்சுக்குள்ளே ப்ரீவியஸ் ரேஞ்சுக்குள்ளே இருக்குது. ஓகே, ஸோ நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ப்ரொஃபைல் படி நம்ம என்னென்னா இந்த ஜோன் இந்த இருக்கு இல்லையா, இந்த ஜோனுக்கு மேலே மார்க்கெட் கண்டிப்பாக இருக்கும் பட்சத்தில் மார்க்கெட் வந்து ஒரு பையிங்கான ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம எதிர்பார்க்கலாம் கண்டிப்பாக. ஓகேவா? இந்த ஜோனுக்கு மேலே. ஓகே, இந்த ஜோன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம்னு சொல்லுவேன். ஏன்னா இது வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல், ப்ரீவியஸ் டேனுடைய பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல். இந்த பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலுக்கு மேலே தான் இன்றைக்கி வந்து ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான க்ளோசிங் கொடுத்துருக்கு. ஸோ இந்த க்ளோசிங் வந்து நாளைக்கு வந்து இந்த ரேஞ்சிலையோ இல்லை அப்படின்னா இதனுடைய ஹைக்கு மேலேயோ ப்ரீவியஸ் டே ஹைக்கு மேலேயோ மார்க்கெட் ஓப்பன் ஆனால் இந்த இடம் இப்போ நம்ம ப்ரீவியஸ் டே ஹை இருக்கு இல்லையா, இது ப்ரீவியஸ் டே ஹை. இந்த ப்ரீவியஸ் டே ஹை கிட்ட தான் மார்க்கெட் நீங்கள் க்ளோசிங் கொடுத்துருக்கு. ஸோ இங்கே ஓப்பன் ஆனாலும் சரி இல்லை ப்ரீவியஸ் டே ஹைக்கு மேலே ஒரு கேப் அப் ஓப்பனிங் கொடுத்தாலும் சரி மார்க்கெட் கண்டிப்பாக வந்து இந்த இடத்த அதாவது என்னென்னா இந்த பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலை வந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, நாளைக்கான சப்போர்ட் என்ன, ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துடலாம் முதல்ல. ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து ஓவராலாக மார்க்கெட் நம்ம எப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ணலாம். ஓகே, நிப்டினுடைய சப்போர்ட் நாளைக்கு வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து சப்போர்ட் அப்படின்னா நமக்கு வந்து 23,410. ஓகேவா? 23,410ங்கிறது நமக்கு வந்து சப்போர்ட்டாக இருக்கும். இதான் சப்போர்ட் லெவல். ஓகே, 23,410. சப்போர்ட் 2 அப்படின்னா நமக்கு வந்து 23,263. இதான் அந்த சப்போர்ட் லெவல். ஓகே, ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா நிப்டினுடைய அதாவது இண்டெக்ஸோடது சொல்கிறது. இண்டெக்ஸில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 நாள் ஆல் டைம் ஹை அந்த ரேஞ்சில் தான் மார்க்கெட் வந்து இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா 23,647. இதுதான் வந்து நாளைக்கு வந்து R1 இருக்கும், ரெசிஸ்டன்ஸ் 1 இருக்கும் நிப்டிக்கு. ஓகே, R2 அப்படின்னா 23,737. ஓகே, இதான் வந்து 23,737 இந்த ப்ரைஸ். ஓகே, இது வந்து நாளைக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் 2 இருக்கும். நம்ம எப்படி வந்து மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆனால் நம்ம எப்படி என்ட்ரி ஆகலாம், எக்ஸிட் ஆகலாம், அதை பார்க்கலாம் நம்ம வந்து. ஸோ மார்க்கெட் வந்து ஒரு கேப் அப் ஓப்பனிங் அப்படின்னு வச்சு நம்ம வந்து இது பண்ணோன்னா நம்ம வந்து கொடுத்துருக்க ரெசிஸ்டன்ஸ் லெவல் 647. இந்த 647க்கு மேலே அதாவது 650 அப்படிங்கிற லெவலில் மார்க்கெட் ஓப்பன் ஆகுது அப்படின்னா இந்த இடம் கண்டிப்பாக ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ஓகேவா? இந்த இடத்துலேருந்து மார்க்கெட் ரிஜெக்ஷன் ஆகி மேலே திரும்புறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கும். இன்கேஸ் மார்க்கெட் இந்த லெவலுக்கு கீழே நமக்கு வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக டேவுடைய ஹை இருக்கு இல்லையா, அந்த டே ஹை இல்லைனா வந்து பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் இந்த இடம் நமக்கு வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே,
மார்க்கெட் ரேஞ்சுக்குள்ளே, அதாவது இன்னைக்குள்ள ரேஞ்சுக்குள்ளே மார்க்கெட் ஒரு பேலன்ஸ்டு ஓப்பன் ஆகுது அப்படின்னா, அப்ப என்ன ஆகும்னா, இந்த வேல்யூ ஏரியா இருக்கு பாருங்க. இந்த வேல்யூ ஏரியாங்கிறது ஒரு சப்போர்ட்டா இருக்கும் நமக்கு. இது வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டா இருக்கும். இந்த இடத்துல இருந்து தான் மார்க்கெட் வந்து நல்ல ஒரு மூவ்மெண்ட்ஸ் குடுத்து மேல போயிருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ இந்த லெவல்ல இருந்து மார்க்கெட் மேல போயிருக்கு. ஓகே. இது வந்து நாளைக்கு வந்து நமக்கு வந்து ஒரு ஓவரால் ஒரு சப்போர்ட்டா இருக்கும் வாய்ப்பு இருக்கு. மார்க்கெட் இந்த ரேஞ்சில ஓப்பன் ஆனுச்சுன்னா. ஓகே. கேப் அப், கேப் டவுன் ஓப்பனிங் அப்படிங்கும்போது ரொம்ப கம்மி தான். கேப் அப் அப்படிங்கும்போது கேப் டவுன் அப்படின்னா நமக்கு வந்து லோவ கட் பண்ணணும். அதாவது இன்னைக்குள்ள லோவ கட் பண்ணி மார்க்கெட் ஓப்பன் ஆனா மட்டும்தான் அது வந்து நம்ம வந்து ஒரு கேப் டவுன் ஓப்பன் அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கிடுவோம். ஸோ அது இல்லாமல் இந்த க்ளோசிங்க்கு கீழே நம்ம ஓப்பன் ஆகுற இதையுமே வந்து நம்ம ரேஞ்ச் ஓப்பன் தான் நம்ம சொல்லுவோம். ஓகேவா? ஹை ப்ரீவியஸ் டே ஹைக்கும் லோக்கும் இடையில மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆனாலும் அது வந்து நமக்கு வந்து என்னன்னா ரேஞ்ச் ஓப்பன். ஓகே, பேலன்ஸ்டு ஓப்பன். பேலன்ஸ்டு ஓப்பனில் எப்படி ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். முன்னாடி நம்ம ப்ரீவியஸாக வீடியோ போட்டிருக்கோம். என்னன்னா நம்ம வந்து இப்போ பேலன்ஸ்டு ஓப்பன் ஆகுது அப்படின்னா நமக்கு என்ன நடக்கும்னா, மார்க்கெட் இந்த சப்போர்ட் அதாவது 23,410 அப்படிங்கிறது சப்போர்ட்டு. இந்த லெவல்ல இருந்து சப்போர்ட் எடுக்க வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லைங்கிறதுல இந்த லேயர் இந்த லோ இருக்கு இல்லையா, ப்ரீவியஸ் டே லோ, இந்த லோல இருந்து மார்க்கெட் திரும்புறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஓகே, இது வந்து பேலன்ஸ்டு ஓப்பன் ஆனால் ஓகேவா. அதே மாதிரி மார்க்கெட் மேலே போகுது அப்படின்னா பேலன்ஸ்டு இந்த இடத்துல ஓப்பன் ஆகி மார்க்கெட் மேலே பேலன்ஸ்டு மேலே ஓப்பன் போகுது அப்படின்னா இந்த ஹை இருக்கு இல்லையா, இந்த ஹை அதாவது இன்னைக்குள்ள ஹை, இந்த ஹையிலேருந்து மார்க்கெட் ரிஜெக்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அப்போ இந்த பேலன்ஸ்டு ஓப்பனில் நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம வந்து ஒரு மார்க்கெட் வந்து ஒரு ப்ரீவியஸ் டே லோ இன்னைக்குள்ள லோக்கு வந்ததுன்னா அங்கே வந்து நம்ம வந்து ஒரு கால்க்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஒரு என்ட்ரி இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஓகே, இல்லை மார்க்கெட் பேலன்ஸ் ஓப்பன் ஆகி மார்க்கெட் இன்னைக்குள்ள ஹை இந்த வேல்யூ ஏரியா ஹை டே ஹை இந்த இடத்துக்குலாம் வரும்போது நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு புட்டுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எதிர்பார்க்கலாம். அந்த புட்டுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எங்கே வரைக்கும் வரும்னா இந்த லோ வேல்யூ ஏரியா லோ இந்த லெவல் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகே, இது வந்து நம்ம வந்து மார்க்கெட் பேலன்ஸ்டு ஓப்பன் சொல்கிறது. ஒரு கேப் அப் ஓப்பன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டாப்பில் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து இந்த 647 அப்படிங்கிற லெவலுக்கு மேலே மார்க்கெட் இருக்குன்னா 647 நமக்கு வந்து சப்போர்ட்டாக இருக்கும். ஓகேவா, 647 இந்த டே ஹை இருக்கு இல்லையா, அந்த டே ஹைக்கு மேலே மார்க்கெட் இந்த இடத்துல பர்டிகுலராக இந்த இடத்துல ஓப்பன் ஆகுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல ஓப்பன் ஆகி மார்க்கெட் மேலே போகுதுன்னா 647 647ங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் மார்க்கெட்டுக்கு. ஓகே, இதுதான் வந்து நாளைக்கான மார்க்கெட் நிஃப்டிக்கான சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வீடியோ. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து ஒரு ஆத்தரைஸ்ட் செபி ரிஜிஸ்டர் ஃபைனான்சியல் அட்வைசர் கிடையாது. இது ஒரு எஜுகேஷனல் ப்ரப்போஸ். நீங்கள் இதில் எந்த விதமான ஒரு ரெக்கமெண்டேஷன் அப்படின்னு நினச்சி நீங்கள் எடுத்துக்க வேண்டாம். நீங்கள் மார்க்கெட்டை ஓனாக அனலைஸ் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கீழே டிஸ்க்ளைமர் அதாவது டிஸ்கிரிப்ஷனில் டிஸ்க்ளைமர் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸ் அதாவது கருத்து என்ன அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி.